ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவ பதியாம் அருட்பெரும் ஜோதி ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்றோங்கிய அருட்பெரும் ஜோதி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெரும் ஜோதி ஈனம் இன்றிக பரத்திரண்டின் மேற்பொருளாய் ஆனலின்றோங்கிய அருட்பெரும் ஜோதி உரைமனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரைசி செய்தோங்கும் அருட்பெரும் ஜோதி ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெரும் ஜோதி எல்லையில் பிறப்பினும் இருங்கடல் கடத்தியன் அல்லலை நீக்கிய அருட்பெரும் ஜோதி ஏரா நிலைமிசை ஏற்றி என்றனக்கே ஆறாறு காட்டிய அருட்பெரும் ஜோதி ஐயமும் திரிவும் அறுத்து எனதுடம்பினுள் ஐயமும் நீக்கிய அருட்பெரும் ஜோதி ஒன்றென இரண்டென ஒன்றிரண்டென இவை அன்றென விளங்கிய அருட்பெரும் ஜோதி ஓதாது உணர்ந்திட ஒளியளித்தெனக்கே ஆதாரமாகிய அருட்பெரும் ஜோதி ஔவியம் மாதி ஓராறும் தவிர்த்த பேர் ஔவியல் வழுத்தும் அருட்பெரும் ஜோதி செய்திடாது அதனால் அருள் நலம் பரவுக என்று அறைந்த மெய்ச்சிவமே. ஆண்டவரே ஈஸ்வரனை என்ன சொல்றாரு நம்ம பெருமான்கிட்ட? அருள் அல்லாது அணுவும் அசைந்திடாது. அருள் இல்லை என்றால் ஒரு அணு கூட அசையாது. இப்போ அணு அசைஞ்சிக்கிட்டு தாங்களே இருக்கு. இந்த மேசை அசையாம இருக்கிறதா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த மேசை கோடி கோடிக்கணக்கான அணுக்கெல்லாம் யார் ரசிக்கிறான்? நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? அவன் அல்லாது அணுவும் அசைந்திடாது. கடவுள் இல்லைன்னா இதெல்லாம் அசைக்க முடியாது. அதையே இப்போ அதே ஆண்டவரை வள்ளல் பெறும் இங்கே விஞ்ஞானத்திற்கு ஏற்றாற் போல் சொன்னால்தான் மக்கள் புரிந்து கொள்வார்கள். இன்றைக்கு விஞ்ஞானிகள் கடவுள்ன்ற சொல்ல சொன்னாலே இவன் 10ஆம் பசலி கூட அவனுக்கு விஞ்ஞானம் தெரியாதுதான். அப்போ அவனுக்கு புரிய வைக்கணும்னா அந்த கடவுள் யார், எப்படிப்பட்டவர் என்று விஞ்ஞானபூர்வமாக விளக்கணும். அவன் என்ன சொல்லலாம்? இந்த பூமி இந்த பூமியானது சக்தியை கண்டுபிடிக்கிறார். ஒவ்வொரு அணுவுக்குள்ளாரும் எல்லையற்ற ஆற்றல் இருக்கு கண்டுபிடிக்கிறார். இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா உலகத்துல இருக்கிறது 4 சக்தி தான். 1 புவியீர்ப்பு சக்தி, 2 அணுசக்தி, 3வது கிரேட் அட்டாமிக் எனர்ஜி, ஸ்மால் அட்டாமிக் எனர்ஜி. அதாவது அந்த அணுசக்தியில 2 விதம் இருக்கு. ஒன்று சின்னது, ஒன்று பெருசு. போறேன் என்று சவால் விட்டுட்டு 30 ஆண்டுகள் முயற்சி பண்றாரு. தோத்து போறாரு, அவரால் முடியல. இப்போ டாக்டர் மிச்சியோ காக்குன்னு ஒரு ஜப்பான்காரர் வந்திருக்கார். அவர் நான் அதை கண்டுபிடிச்சிருக்கிறேன், அது சூப்பர் ஸ்ட்ரிங் தியரி அப்படின்னு அவர் சொல்றார். இது 11 பரிமாணங்களில் இயங்குகின்றது அப்படின்னு அவர் ஒரு புது கதையை சொல்றாரு. சொல்றாரு, இந்த 4 சக்திகளும் எங்கே இருந்து வருகின்றன? அருள் என்கின்ற சக்தியிலிருந்து வருகின்றன. சரி, அடுத்தது ஒரு மிச்சியோ காக்கு சொல்றது 11 பரிமாணங்கள். எப்படி 11 பரிமாணங்கள் நம்ம சொல்றாருன்னா கொஞ்சம் சயின்ஸுமா கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்க, இது அகலம், இது நீளம் இல்லையா, இது உயரம், உள்கூடு. நமக்கு இது வெட்ட வெளியில ஸ்பேஸ்ல 3 பரிமாணங்கள் தெரியுது இல்லைங்களா? சரி, 4வது பரிமாணம் என்னன்னா, இப்போ மணி என்ன தம்பி? 7:10 இது 4வது பரிமாணம், காலம், டைம். இந்த 4 தான் ஐன்ஸ்டீனுக்கு தெரியும். இப்போ மிச்சியோ காக்கு என்ன சொல்றாருன்னா, ஏன் உங்களால் கண்டுபிடிக்க முடியல, அந்த ஆதிசக்தியை ஏன் தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னா, 4 இல்லை
எத்தனை இருக்குது? 10 இருக்கு. அதோட காலம் சேர்த்தீங்கன்னா 11 பரிமாணங்கள் இருக்குங்கிற. சரி, அந்த 11 பரிமாணங்கள் எங்கேயா இருக்குது அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரு, நம்ம கண்ணுக்கு தெரியாது, இந்த 3 தான் தெரியும், 4வதான காலம் கூட தெரியாது, ஒண்ணுக்குள்ளார ஒண்ணு இருக்கு. இங்க இருக்குங்க, ஒண்ணுக்குள்ளார ஒண்ணு. இந்த குழந்தைங்க விளையாடுவாங்க தெரியுங்களா, ஒரு டப்பா, பெரிய டப்பா கொடுத்துருவாங்க. அது தாத்தா தெர என்ன என் பேட்டி, அது திறந்தா உள்ளார இன்னொரு டப்பா, அதை திறந்தா அதுக்குள்ளார இன்னொரு சின்ன டப்பா இருக்குது. வச்சுக்கிட்டு இருக்கிற. அதான் அவர் கேட்டாங்க, என்ன விளக்கம் எழுதுனா தானே எங்களுக்கு புரியும், நீ எப்படி இந்த சூத்திரத்தை கண்டுபிடிச்ச சொல்லு அப்படின்னா அவர் சொல்லு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாமகிரி என் காதுல வந்து சொல்றான். நாமகிரினாங்க இப்ப நாமக்கல் இருக்கு இல்லைங்களா, நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிருப்பீங்க தெரியும், அதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு கோயில் இருக்கும் பாருங்க, பெருமாள் கோயில். அந்த தாயார் பேரு நாமகிரி. இவர் ராமானுஜனுடைய குலதெய்வம். அவர் 1000 ஆண்டுகள் ஜீவித்திருப்பான், உயிரோடு இருப்பான். வள்ளல் பெருமான் எழுதுறார். இது அவருடைய அனுபவம். சரி, இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னாங்கய்யா, அந்த கிருஷ்ணன் பெரியவர் பாடின வள்ளலார் பாட்டை நான் கேட்டேன் பாருங்க. அப்ப அது போய் ஆத்மாவில் தச்சு அந்த வினாடி நான் விழிச்சுக்கிட்டேன். ஓ, இதுதான் வாழ்க்கை, இதுக்கு பேர் தான் வாழ்க்கை, இதுதான் உண்மையான வாழ்க்கை, இதை பிடிச்சிக்கணும் நம்ம சொல்லி நேராக பயிற்சிக்கு போயிட்டேன். என்னவோ ஆயிட்டு போகுது, வைத்தியம் முடிச்சாலும் சரி செத்தாலும் சரின்னு சொல்லி ஒரு வேகம் பண்ணிட்டேன். ரைட்டு. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இதில் ஒரு சுவிட்சு போட்டால் இந்த லைட் எரியும், இன்னொரு சுவிட்சு போட்டால் இந்த ஃபேன் ஓடும் இல்லைங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு சுவிட்சுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. அந்த மாதிரி நம்ம மனசில் நிறைய சுவிட்ச் இருக்குது. அதை எந்த சுவிட்சை எப்படி போடுறதுன்னு நமக்கு தெரியல. நமக்கு வேலை செஞ்சுட்டு பருத்தி காட்டில் வேலை செஞ்சுட்டு அப்புறம் வந்து பேசுங்க, சரிதானே? நீ வந்து அது அந்த வெயில்ல இருந்து கஷ்டப்பட்டா தான் உனக்கு தெரியும், இல்லைன்னா தெரியுமா? நீ சொகுசா வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டு இருக்கிற, ஃபேனை போட்டு உட்காந்துட்டு இருக்கிற, உனக்கு தெரியாது இல்லையா? சரி, இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. அப்படி அடிமையாக இருந்தாலும் சில மிகப்பெரிய தத்துவவாதிகள் மேதைகளுக்கு உரைக்கல. எப்படின்னா, சாக்ரட்டிஸ்னுடைய சீடன் பிளேட்டோ நேற்று தான் வீட்டுக்கு வந்து 1838 பக்கம் இவ்வளவு பெரிய மேதை. அவர் என்ன பண்றாருன்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு, இப்படிதான் ஆட்சி செய்யணும்னு சொல்லிட்டு. அந்த குடியரசுன்ற அவருடைய நூல்ல அங்க சைரக்யூஸ்ன்ற ஒரு ராஜா, ஒரு நாட்டு மன்னன், ஐயா நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அதை என் ஊர்ல வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி விருந்தாளியா கூப்பிடுறான். இவர் போறார். அங்க போய் இவர் சொன்னது, அவனுக்கு சந்தையில கொண்டு போய் ஆடு மாடு விற்கிற மாதிரி கூவி விற்பான். 1000 ரூபா 2000 ரூபான்ற மாதிரி விற்பாங்க. அந்த மாதிரி இவர் விற்கிறதுக்கு போறாங்க. இவர் அதுக்கு முன்னாடி 1 மாசம் 2 மாசம் அடிமையா இன்னொரு இடத்துல இன்னொரு வீட்டுல போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் கொண்டாந்து லாபத்துக்கு. அப்போ அது உனக்கு புத்தி வந்ததா? அப்பவும் புத்தி வரல. அடிமைகள் இருந்தால்தான் நாங்கள் சொகுசாக வாழ முடியும். எங்களுடைய மாலை பொழுதுகளில் அல்ல ஓய்வு நேரங்களில் நாங்கள் பேசி உரையாடி தத்துவங்களை கண்டுபிடிப்போம் அப்படின்னு மறுபடியும் எழுதி வச்சிருக்காரு. இவங்களெல்லாம் என்ன இருநிலை தனிவெளி சிவவெளி எனுமோர் அருள்வெளி பதிவளர் அருட்பெரும் ஜோதி சுத்த சன்மார்க்க சுகத்தனி வெளி எனும் அத்தகை சிற்சபை அருட்பெரும் ஜோதி சுத்தமே ஞான சுகோதய வெளியனும் அத்துவித ஒளிமயமே ஆக்குரனை உணர்ச்சி அருளாயோ கரு கருதா தனி வடிவோய் நின்னை என்னுள் கலந்தே அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இந்தாரருளமுதம் ஞானருந்த வேண்டும் இங்கே நந்தா வடிவிளக்கே ஞான சபை எந்தாயே கோவே எனது குருவே எனையாண்ட தேவே கதவை திற அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சாகா அருளமுதம் தானருந்தி நான்களிக்க நாகா இவரசூழ் நடராஜா ஏகா
பவனே பரணே பராபரணே எங்கள் சிவனே கதவை திற. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அருளோங்கு தன்னமுதம் அன்பாலருந்தி மருள் நீங்கி நான் கழித்து வாழ பொருளாம் தவனேயர் போற்றும் தயாநிதியே எங்கள் சிவனே கதவை திற. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஆனோர் தரிதனவே மாமரைகள் சாற்றுகின்ற ஞானோதயாமுதம் நாடருந்த ஆனா திறப்பா வளர் போற்றும் சிற்றம்பலவா சிறப்பா கதவை திற. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இறையோதசத்தே திகழ்கின்றதென்றே வரையோது தன்னமுதம் வாய்ப்ப உரையோது வாணி எம்மானே பெம்மானே மணிவென்றில் தேனே கதவை திற. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஜோதிமலை மேல் வீட்டில் தூய திருவமுதம் மேரி மேல் நாடுண்ட வேட்டினேன் ஓதரிய ஏகா அநேகா எழில் பொதுவில் வாழ்ஞான தேகா கதவை திற. அருட்பெருஞ்சோதி ஜோதி 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 சூயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் பாவ ஜோதி சோன ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மார ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏழு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே. அருஜோதி ஆனே கரையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் கரையப்பா முரசு மறுசார்பு தீர்த்தேன் கரையப்பா முரசு மரணம் தவிந்தேன் கரையப்பா முரசு. குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே குணமாய் கொள்ளல் உனக்கு இயல்பே சிற்றம்பலவா இனி சிறியே செப்போம் முகமன் யாதுள்ளது பெற்றங்கடியே சிந்தைதனை தெளிவே தச்சம் துயதீர்த்தே இற்றை பொழுதே அருஜோதி ஈக தருணம் எதுவாமே இற்றை பொழுதே அருஜோதி ஈக தருணம் எதுவாமே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. சிவராமலிங்கம் சிவபிரகாசலிங்கம் குருராமலிங்கம் குணமானதங்கம் நவஞான சிங்கம் தத்துவ பிரசங்கம் அருளான அங்கம் அமுத பிரசங்கம் திருவருட்பிரகாச வல்லலார் சரணம் சரணம். சடாந்த சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்க ஸ்தாபன ஆச்சாரிகள் தெய்வங்களே சரணம் சரணம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. உன்னாலே சூருலகம் புகழுகின்ற ராமலிங்க புனித ஞான மன்னாலே வாய் மலர்ந்த மன்னருட்பா மாமுறையை மகிழ்வோடு சொன்னாலே நாவினிக்கும் கேட்டாலே உளமினிக்கும் துரித்த பேருக்கு முன்னாலே செய்த வினைகள் முற்றொழிந்து கைகூடும் நோக்கமும் தானே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.
சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க இல்லங்கள் தலைக்க அருள்தாதா சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கங்கள் தலைக்க அருள்தாதா கொள்ளா விரதம் புகழெல்லாம் போற்றுக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி சபை அருட்பெரும் ஜோதி தூய கலாந்த சுகந்தரு வெளியெனும் ஆய சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி ஞான யோகாந்த நடத்திரு வெளியெனும் ஆனியில் சிற்சபை அருட்பெரும் ஜோதி விமல போதாந்த மாமி பொருள் வெளியெனும் அமல சீர்ச்சபையில் அருட்பெரும் ஜோதி பெரிய நாதாந்த பெருநிலை வெளியெனும் அரிய சிற்றம்பல தருப்பெரும் ஜோதி சுத்த வேதாந்த துரிய மேல் வெளியெனும் அத்தகு சிற்சபை அருட்பெரும் ஜோதி சுத்த சித்தாந்த சுகப்பெரு வெளியெனும் அத்தனி சிற்சபை அருட்பெரும் ஜோதி தகரமே ஞான தனிப்பெரு வெளியெனும் அகர நிலைப்பதி அருட்பெரும் ஜோதி தத்துவாதீத தனிப்பொருள் வெளியெனும் அத்திரு அம்பல தருட்பெரும் ஜோதி சச்சிதானந்த தனிப்பற வெளியெனும் அச்சியல் அம்பல தருட்பெரும் ஜோதி சாகா கலைநிலை தழைத்திடு வெளியெனும் ஆகாயத்தொழிற் அருட்பெரும் ஜோதி காரணகாரி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை